மலேசியாவில் உள்ள இந்து கோயில்களுக்கு எதிராக செயல்படும் முகநூல் பக்கத்தின் உரிமையாளர்களை தேசிய பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட முகநூல் பக்கத்தில் பதிவு செய்யப்படாத இந்து கோயில்களின் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்படியான பதிவுகள் இடம்பெற்றிருந்த நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முகநூல் பயனாளரான ஃபிடாவுஸ் வோங் என்பவர் எம்சிஎம்சி கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுவதாகவும் சட்டவிரோதமாக அங்கீகரிக்கப்படாத கோயில்களை மாநகர் மன்றத்தில் புகார் அளிப்பதற்காக மட்டுமே அந்த முகநூல் கணக்கு இயங்கி வருவதாகவும் தெரிவித்தார். முகநூல் கணக்குகளில் மிரட்டலுக்குள்ளான கருத்துகள் ஏதும் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிற சமூகங்களின் இறை நம்பிக்கை குறித்து தவறான கருத்துக்களை பகிர்வதை நிறுத்தும்படி நாடாளுமன்ற சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொகாரி அப்துல் இன்று வலியுறுத்தினார். காவல்துறையின் நோன்பு பெருநாள் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்ற அவர் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை பரப்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பிற மதங்கள் தொடர்பான தவறான கருத்துக்களை வெளியிடும் ஒரு சில தனி நபர்களின் செயல் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிப்பதாகவும் இதனால் பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி இருப்பதாகவும் அவர் கூறினார். அவரவர் நம்பிக்கையில் தெளிவாக இருங்கள், அது போதும். பிறர் நம்பிக்கை குறித்து தவறான கருத்துகளையும் தெளிவற்ற கருத்துகளையும் பகிர வேண்டாம் என்று தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் வலியுறுத்தினார். சர்ச்சைக்குரிய மத போதகரான ஜம்ரி வினோத் மீது வழக்கு தொடுக்கவிருப்பதாக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான சித்தி காசிம் தெரிவித்துள்ளார். ஜம்ரி வினோத் கடந்த 2020ஆம் ஆண்டு 19 வயது இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் சித்தி காசிமுக்கு 1,00,000 வெள்ளி நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரையில் ஜம்ரி வினோத் அந்த தொகையை வழங்காமல் இருப்பதாகவும் சித்தி காசிம் தெரிவித்தார். தற்போது நியாயவாதியாகவும் இஸ்லாமிய மத காவலர் எனும் போர்வையில் சுற்றித் திரியும் ஜம்ரி வினோத் கடந்த 2020ஆம் ஆண்டு பௌத்த மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு மதம் மாறிய 19 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக நீதிமன்ற வழக்கை எதிர்கொண்டார். சம்பந்தப்பட்ட வழக்கில் தம்மை ஆன்டி இஸ்லாம் என கருத்து தெரிவித்த ஜம்ரி வினோத்துக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் விதித்த நஷ்டஈட்டு தொகையை வழங்காமல் தவிர்த்திருப்பதாக சித்தி ஹாசிம் தெரிவித்துள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியில் இருந்து இல்லத்தரசி ஒருவர் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இன்று காலை 8 மணி அளவில் அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக மலாக்கா மத்திய மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் கிறிஸ்டோபர் பாட்டி தெரிவித்தார். 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்த 35 வயது இல்லத்தரசி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார். காலை 7:30 மணிக்கு கணவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு கணவர் குளித்துக் கொண்டிருக்கும் போது காலை 8 மணிக்கு அவர் வீட்டின் ஜன்னலில் இருந்து கீழே விழுந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைக்காக 43 வயது கணவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கிறிஸ்டோபர் பாட்டி கூறினார். சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடிக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டியை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக மஞ்சோங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஹஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். நேற்று மாலை 5:30 மணிக்கு இதுகுறித்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார். லூமுட் பகுதியில் உள்ள புக்கிட் பெர்மாத்தா சாலையில் தீயில் கருகிய வாகனத்தை மீண்டும் எடுத்துச் செல்ல முயன்ற போது வாகனத்தின் உரிமையாளரான 24 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் கூறினார். வாகனத்தின் உரிமையாளர் வாகனத்தை நிறுத்திவிட்டு வெளியேறியதும் வாகனம் தீப்பிடித்து எரிந்ததாக பொதுமக்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மாவட்ட அளவில் இயங்கும் அரசு அலுவலகங்களில் இந்தியர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஜயீத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நோன்பு நாட்களில் பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் முடங்கி இருப்பதால் பொதுமக்களின் நலன் பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சிக்கல்களை தவிர்க்க மாவட்ட கழகங்களிலும் நகராண்மை கழகங்களிலும் மக்கள் நலத்துறைகளிலும் மக்களுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கும் அரசு பணிகளில் இந்தியர்களையும் சீனர்களையும் பணிக்கு அமர்த்த வேண்டும் என்றும் இதனால் நோன்பு காலத்தில் அரசு அலுவலகங்கள் முடக்கம் காணாது என்றும் டாக்டர் ஜயீத் இப்ராஹிம் தெரிவித்தார். லண்டன் வழியாக வெளிநாட்டுக்கு தேங்காய்களை கடத்த முயன்ற 4 உள்ளூர் ஆடவர்களை எல்லை பாதுகாப்பு கடத்தல் பிரிவினர் கைது செய்தனர்.
நேற்று இரவு 10:30 மணிக்கு தாய்லாந்து எல்லைப் பகுதியில் எல்லை பாதுகாப்பு கடத்தல் பிரிவினர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது சந்தேகத்திற்குரிய 2 ஹைலக்ஸ் வாகனங்களில் 2000க்கும் மேலான தேங்காய்கள் முறையான ஆவணங்களின்றி இருப்பதை கண்டறிந்ததாகவும், சம்பந்தப்பட்ட வாகனங்களில் இருந்த 27 முதல் 39 வயதுடைய 4 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், பறிமுதல் செய்யப்பட்ட தேங்காய்களின் மதிப்பு 1,65,000 வெள்ளி என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையில் வாக்குவாதத்தின் போது முதியவரை ஆடவர் ஒருவர் தலைக்கவசத்தால் தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளத்தில் பரவியது தொடர்பாக 27 வயது உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மலாக்கா மத்திய மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் கிறிஸ்டோபர் பாட்டிக் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை தமான் செங் உத்தமா சாலையில் ஏற்பட்ட விபத்தால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது 52 வயது முதியவர் தலைக்கவசத்தில் தாக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று கிறிஸ்டோபர் பாட்டிக் கூறினார். இன்று நண்பகல் 12:30 மணிக்கு முதியவரை தாக்கிய 27 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.